ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் குக்கு வித் கோமாளி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது கிரேஸ் அக்கா அவங்க செஞ்ச சம்மர் டிலைட். இந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சம்மருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக நுங்க வச்சு வித்தியாசமாக செஞ்சுருந்தாங்க. இது நம்ம கிச்சனில் எப்படி செஞ்சு அசத்துறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு எஸ்மிஜி கிச்சன். முதல்ல இந்த ரெசிபிக்கு கேக் செஞ்சிடலாம். அதுக்கு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். 2 முட்டையை உடச்சி பவுலில் சேர்த்துக்குவோம். இதை நல்லா நுரப்பொங்குற அளவு பீட் பண்ணிக்கலாம். இது நுரப்பொங்குற அளவு பீட் பண்ணதுக்கப்புறம் இது கூட பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். இது 50 கிராம் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ண நல்லா ஃப்ளஃபியாக வரும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஸ்ட்ரெயினர் வச்சு 200 கிராம் மைதா, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதெல்லாம் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் சலிச்சு விட்டுறலாம். இது கூட 1 ட்ராப் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். 1/2 கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மாவு நல்லா இந்த மாதிரி பேட்டர் சாஃப்டாக இருக்கணும். இப்போது ஒரு கேக் மோடில் பட்டர் பேப்பர் வச்சு பட்டர் எல்லா பக்கம் போகிற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேட்டரை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு பேனில் வச்சு எடுத்து போகிறேன். இதை நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு ஒரு பேனில் வச்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷத்தில் கேக் வெந்து வந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க கேஸில். இப்போது விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் பவுடர் கூட கூலிங்கான பால் சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணிக்குவோம். இதுவும் நல்லா ஸ்டிஃபாக வரணும். அது கூட வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் வாசனைக்காக. இது நல்லா ஸ்டிஃபாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த பவுலை எடுத்து திருப்பினா கூட கொட்டாத அளவுக்கு இந்தளவு ஸ்டிஃபாக இருக்கணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுவும் இருக்கட்டும். இப்போ பானக்கம் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1/2 கப் அளவு வெல்லம் எடுத்துருக்கேன். இது கூட வெதுவெதுப்பான நீர் சேர்த்து இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சிடலாம் வெல்லத்தை. வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் பாதி லெமனை இதில் புழிஞ்சு ஊற்றிடுறேன். இது அந்த காலத்து பானக்கங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு சிட்டிகை உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இதையும் வடிகட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க அந்த பானக்கம். இந்த வெயிலுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இப்போ கேக் மோடில் கேக் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஒரு டூத் பிக் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ எடுத்து பிளேட்டில் வச்சிடறேன். இதில் உள்ள பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு இது மேலே உள்ள லேயரை கட் பண்ணி இதை எடுத்துடலாம். இது தேவையில்லை. இது 2 லேயராக கட் பண்ணி எடுத்துக்குவோம். ரொம்ப சாஃப்டாக சூப்பராகவே கேக்கும் வந்துடுச்சுங்க. இப்போது 2 லேயராக கட் பண்ண கேக்கை இப்போ பிளேட்டிங்கில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு லேயர் இதில் எடுத்து வச்சிடுறேன். எடுத்து வச்சுட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா பானக்கம் அது இது கூட சேர்த்துடலாம். சுகர் சிரப் சேர்க்க தேவையில்லை. பானக்கம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க. இது கூட சேர்த்துட்டு இது மேலே நொங்கு வச்சிடலாம். நொங்கை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு விப்பிங் க்ரீம் அந்த மாதிரி எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே ஒரு லேயர் கேக் இருந்துச்சுல அதையும் எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு மறுபடியும் இது கூட பானக்கத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு விப்பிங் க்ரீமை இது கூடயும் இப்போ இது மேலே ஏர்லேயும் விப்பிங் க்ரீமை இந்த மாதிரி டாட்டாக எடுத்து வச்சிடலாம். எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி இது மேலேயும் போட்டுட்டு இது மேலே நொங்கு எடுத்து வச்சுருவோம். நொங்கு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ரோஸ் பெட்டல் டெக்கரேஷனுக்காக சேர்த்துக்கிறேன். இது வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஆப்ஷனல் தான். இப்போது வெல்லத்தை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது 3 பக்கமாக இந்த மாதிரி டீஸ்பூனில் எடுத்து வச்சிடலாம். இது கூட கொஞ்சம் நொங்கு எடுத்து வச்சுருவோம். அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம சம்மர் டிலைட் சூப்பராகவே இருந்துச்சு. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் குக்கு வித் கோமாளி ரெசிபிஸ் எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் பார்த்துருங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.